பாரா நான் கூப்பிட்டு உனக்கு சாமி வருமா என் மேல முடிவு சொல்லுங்கடா தூக்கி வராது மறையாட்டாங்கடா ஆத்தா நீ கோயில் இருக்கிறியா இல்லையாம்மா எனக்கு குடி போய் வாட்டியாம்மா நீ கொன்னுகிறியா முடிகிறாயா கண்ண கண்ண அம்மா கலிகால தெய்வம் அம்மா கல்பட்டு நகர் சரியாக கமலாயம்மா சுதுர்கையாலே கலிகால தெய்வம் அம்மா கல்பட்டு நகர் சரியாக கமலாயம்மா சுதுர்கையாலே
அமிங்கி போச்சு அடிச்ச அடியில அமிங்கி போச்சு போ எங்க இருக்குது கமுங்க போ அடி போல மூடிக்கின்னு யாருங்க அரசாங்கத்துல அமைச்சர் எங்க போயிட்டு அனாதாரமா பொறுப்பா முடியாம வாங்கி கொண்டு பண்ணாரு கொண்டு வயிற்று மேக்காய் மரட்டிங்க பேசுற கண்டனம் பிறந்த பையன் ஆஹா பொண்ணு ஐயா ஒத்த கோரலோட இட்லி போடுவாங்க காலைல போ இல்ல சீசா ஐயா ஒத்த கோரலோட ஓச இந்த ஒய்யார ஒத்த கோரலோட ஓச ஒத்த கோரலோட ஓச இந்த ஒய்யார இவரை உள்ளத்தளி பொருள்களை காப்பாற்றும் நல்லா இல்ல நான் தான் வெனாக்கத்தை கேடு வனாக்கத்தை தேடி அழகா நீ இருக்கிற கம்யூனிட்டி நீ என்ன தோசை ஏந்துடுற ஏந்து ஏன் பிச்சை எடுக்கிற மாமா அது என்னோட வேலை கிடையா பாப்பா வா 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 தம்பி ஆ என்னடா தம்பி பாட்டு பண்ண சூப்பரா இருக்கிறேன் சூப்பரா சிரிக்காதடா பயமா இருக்கு நீ அழகா இருக்கு சரி இருக்கட்டும் தம்பி அது போனால் பாட்டும் இது என்ன ஊர் தம்பி இதுதான் நம்ம ஊரு என்ன நம்ம ஊரு சுத்திப்பட்டு சுத்திப்பட்டு இந்த சுத்திப்பட்டு நகரிலே எதற்காக தெற்கூத்து தம்பி புழுக்கமா இருக்குது பாய் எடுத்துட்டு வந்து போடி உட்காந்து கிடக்குதுங்க ஒரு கூட பாய் போட்டு உட்கார்ல அப்புறம் தான் எங்க பெரியம்மா பாரு தம்பி சுத்திப்பட்டு நகரே எதற்காக தெற்கூத்து தம்பி மன்மத சுவாமி ஆரோக்கிய பிரிய ஆண்டவர் புடிய மன்மத சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஐயனை ஊர்வலமாக கொண்டு வந்து கொலுவில அமைந்திருக்காங்க தம்பி கொல்லியில இல்ல கொலுவு 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 சுக்கா வரணும் ஏ சசிங்க வரணும் ஐயோ 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 இம்மாவா இருக்க கூடாது பாப்பா நீ ஏன்டா சூப்பரா இருக்கிற சூப்பர் பிகிலு சரி 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 அது இருக்கட்டும் அப்படி மன்மத சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஐயனை ஊர்வலமாக கொண்டு வந்து கொலுவில அமைந்திருக்காங்க தம்பி அது மட்டும் பெருமை தராது என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டத்தை சேர்ந்த கடமருதூர் கிராமத்தில் இருந்து ஸ்ரீ சக்திவேல் நாடசபாவை கொண்டு வந்து தெற்கூத்து என்று சொல்லக்கூடிய கேளிக்கை வைத்து யாரு கொண்டு வந்தாங்க யாரு என்ன சொன்னாங்க சக்திவேல் நாடசபா அங்கமுத்து நாடகாசிரியர் ஓ ஏமாவா அங்கமுத்து என் பையன் தான் இருக்கலாம் என் பையன் தான் அவன் போயிருக்கல கரும்பு ஏற்றத்துக்கு தம்பி என் பையன் உன் பையனா ஆமா நான் சம போட்டுக்கிறான் ஒரு காலம் இருக்கலாம் இல்லாத போகலாம் தம்பி அப்படி கேளிக்கை என்று சொல்லக்கூடிய திருப்பத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ள மடுத்த அருமை தாத்தென்றமாருக்கும் கற்றணிந்த கணதனமாருக்கும் நாடகாசிரியர் திருப்பாத்திற்கும் இன்னும் நம்மை போல நாடக கலைஞர்களுக்கும் இன்னும் வெளியூரில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து நல்ல உலகளுக்கும் நம் கோடையிலே வருந்தக பின்னாடி பேசனா போட்டு கோடையிடம் இருந்தக சக்கரத்தில் இருக்கக்கூடிய வரையறை சேர்ந்த பரமசிவம் ஐயா அவர்களை பாராளுமன்ற கமலருக்கும் இதோ திருவண்ணாமலை மாவட்ட கீழ்பண்ணாத்தூர் வட்டத்தை சேர்ந்த ராஜாபாளையம் கிராமத்திலே ராஜாபாளையம் கிராமத்திலே நாடக பேராசனை வெளியேறக்கூடிய ராஜாபாளையம் நாடக ஆசிரியர் செல்வராஜ் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவால போது பேர் பாத பேய் கோபுரத்துக்கு வச்சிருக்கேன் காடை
நான் தான் வச்சு விட்டேன். 4 கிடக்குது. ஒன்னோட கருப்பு நேற்று தான் இறக்கி விட்டு வந்தேன். தம்பி 20,000 தரமா எடுக்கிறான் கம்யூனிட்டி. ஏண்டா பாழம் படுத்துற தம்பி அப்படி ராஜாபுரத்தை சேர்ந்த செல்வராஜ் ஐயா அண்ணவருடைய பாதாரம் வந்திருக்கும்படியான நாடகாசிரியர் ஐயாவுடைய பார்த்திருக்கும் அனைவருக்கும் சின்னஞ்சிறியவன் 1 கோடி வணக்கம் தம்பி. அப்படி இருந்தாலும் சபைநாடி வந்தேன். நீ யாரம்மா? நீ யாரு? எந்த உருவம் பேர் என்ன ஊர் என்ன திருமணம் ஆகலாம் பிள்ளை பேசலாம் எந்த லைன்ல போற எந்த லைன்ல வர எத்தனை பிள்ளை பேச எத்தனை பிள்ளை காய்ச்ச எங்க இருக்குது எங்க முடிச்சு வச்ச எங்க பறிச்சு வச்ச எங்க ஒழிச்சு வச்ச எங்க ஐஸ்ட் வந்த எந்த இடத்துல பப்ளி பாய தின்ன பார்த்தேன் எங்க எள்ளுண்டு தின்ன பக்கு பக்குன்னு சொல்லு. ஆள் மேல கண்ணு தோல் மேல துணி போட்டு உங்க தங்கச்சி அவளை பார்த்து பேசல கண்டவனுக்கு பிறந்த பையா. நான் கண்டவனுக்கு தான் பாருங்க சொல்றது வாஸ்தவம். எப்ப வந்து என் அம்மாவை போய் கண்ட பிறகுதான் நான் பிறந்தேன். அதான் கண்டவனுக்கு பிறந்தோம். தம்பி அப்படி என்னுடைய விளக்கம் ஓடிவா சொல்றேன் ஓடு. நான் பெருமைதானே மிகுந்தேன் எப்படி விளக்க புரிந்தது? பெருந்தினி 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 என்ன பெருந்தினி? பெருந்திரி யானை. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எனக்கா தெரியும். யாருடைய மகன் தெரியுமா? தெரியாது. பூரா எப்படி போந்தா எப்படி போந்தன்னு கேட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த அதுக்கு வேலை மிச்சம் பண்ணிட்டாங்க. மாமா பார்த்து இல்ல வேணாம் போ. வண்டர்ஃபுல் வக்கால். நான் யாருக்கு எப்படி பிறந்தேன் தெரியுமா? அங்க வச்சு வச்சுக்க கெட்டியார எடுத்து தின்னுடுவாங்க. அவர் பாரில் புகைப்படத்தை தம்பி பெருந்துருவா விளக்கம் அப்படித்தான் விளக்கம். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா தம்பி? தத்தாதி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர். தத்தாதி முனிவர் மக்களுக்கு புரியணும். தத்தாதி முனிவர் தம்பி, தத்தாதி முனிவர். அப்படி தத்தாதி முனிவர் ஆகப்பட்டவர் அகோரமான தபம் செய்தார் தம்பி. அகோர தபம். இந்த தவமாக விட்டது 14 லோகமும் வெப்பக்காடாக மாறிவிட்டது தம்பி. ஆமா, அப்படி வெப்பக்காடாக மாறிய உடனே இதை கண்ட தேவலோகத்தை ஆண்டு இருக்கக்கூடிய கூடிய தேவேந்திரன்
என்னோட மன்னன் மன்னன் தன்னுடைய நாட்டிய சபையில் இருக்கக்கூடிய நாட்டிய மாதிரில சிறந்து விளங்கக்கூடிய யாரு? 4 பேரு. 4 பேரு. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை. அப்படி ஊர்வசியை கொண்டு வந்து அம்மா ஊர்வசி தத்தாத்தி முனிவர் அவர்கள் பூலோகத்திலே பெரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். யாகத்தை செய்கிறார். இந்த யாகத்துக்கு சென்று அந்த தவத்தை நீ கலைக்க வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார் தம்பி. அப்படி கட்டளையிட்ட உடனே ஊர்வசி அம்மனாகப்பட்டது ஒரு பெருத்த பெண் உரு யானையாக எடுத்தது தம்பி. அப்படி பெண் உரு ஆணையாக எடுத்த உடனே இதை ஞானத்தால் அறிந்தார் யாரு? தத்தாதி முனிவர். அப்படி தத்தாதி முனிவர் ஞானத்தால் அறிந்து தம்பி அத மெத்தில இருக்கிற தம்பிய தமிழா சாமி கத்தமுல்ல ஐயா உன் கால குரு உயரண்டா தம்பி கல்பரையாச்சு குமர்றேன். பேசாத நல்ல பொண்ணா எங்க ஊர்ல பார்த்து கூட கட்டி வைக்கிறான். அப்படி தத்தாதி முனிவருடைய தபத்தை கலைக்க வேண்டும் என்று ஊர்வசி அம்மனாகப்பட்டது ஒரு பெருத்த பெண் உரு யானை எடுத்து பெண் உருவம் யானை எடுத்து தபத்தை கலைக்க சென்றது. ஞானத்தால் அறிந்தார் தத்தாதி முனிவர். அட சேட்ட கம்மி இருங்களாண்டா தானே நேற்று நைட் நேரம் போது இந்த கடி பெருந்தறி யானையை உருவெடுத்து போனாங்க. இத ஞானத்தால் அறிந்தார் யாரு? தத்தாதி முனிவர். இது வருவது ஊர்வசி யானை கிடையாது ஊர்வசி என்று ஞானத்தில் அறிந்த உடனே தத்தாதி முனிவர் அவர் ஒரு ஆண் ஒரு யானையாக உருவம் எடுத்தார் தம்பி. அப்படி உருவம் எடுத்து இருவரும் புணர்ச்சி செய்து ரிஷி பிண்டத்துக்கு 20 படிக்கு அங்கேயே குவா குவா என்று நான் சொல்லித்தேன். அப்படி நான் குழந்தையாக பிறந்து அங்கேயே காட்டிலே விட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது தம்பி அப்படி வடமதுரை அரசாட்சி செய்யக்கூடிய பலராம சக்கரவர்த்தியாகப்பட்டவர் கானகத்தை வேட்டையாடி வரும்போது அப்பொழுது கானகத்திலே நான் குவா குவா என்று அழுது இருக்கும் பொழுது இதை கண்டார் பலராம சக்கரவர்த்தி. ஆமா தம்பி பலராம சக்கரவர்த்தி பலராம சக்கரவர்த்திக்கு ரேவதி யாருக்கும் இல்லாத காரணத்தால என்னை வளர்ப்பு மகளா எடுத்து என்னை பொழுது வரை மேனி 4 வாரம் வண்ணமாக என்னை வளர்த்து வந்தாங்க தம்பி. அப்படி என் அப்பாப்பட்டவர் பகலில வருவது எது? சூரியன். அப்படி சூரியனுக்கு மறுபெயர் பானு. இரவிலே வருவது சந்திரனுக்கு இன்னொரு பெயர் மதி. அப்படி பானு பிளஸ் மதி பானுமதி. அப்படி இருவரும் பானு பிளஸ் மதி என்று பெயர் சுட்டி பானுமதி என்று பெயர் வைத்து சீராட்டி ஆராட்டி வளர்த்தாங்க தம்பி. அப்படி அந்த பருவமாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து பருவமங்கை ஆயிட்டேன் தம்பி. எனக்கு திருமணம் வயது எப்படி டெல்லியாக அஸ்னாபுரம் தாண்டி வர முடியாது. துரியோதன மன்னனுக்கு ஒரு கட்டி கொடுத்தாங்க தம்பி. அப்படி இருந்தாலும் எனக்கு முன்னாடியே எங்க அத்தைக்காரி ஒருத்த கர்மாகந்த தம்பி. யாரு? சுபத்திர. யாரு? சுபத்திர. எனக்கு முன்னாவே 9 வருடம் கர்மாகந்த தம்பி. அவளுக்கு வந்து யாரு? அகஸ்தாபுரி அரசாட்சி செய்யக்கூடிய திருநாட்டு மன்னன் இருக்கிற பிள்ளையா அவருடைய மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய துரியோதன மன்னன் அன்னவருக்கு பரியத்து போட்டாங்க தம்பி. அப்படி பரியத்தப்பட்ட உடனே இருவாக என்னுடைய சிற்றப்பா யாரு? கோபாலக்கண்ணன் அன்னவர் மூலியமா திருட்டு கல்யாணம் தம்பி நடந்து போச்சு. யாருக்கு? சுபத்திரைக்கும் அர்ஜுனருக்கும் திருட்டு கல்யாணம் நடந்து போச்சு. இதை யாரு? எங்க அப்பா. இது வெளி தெரிஞ்ச வெக்கமா போயிடும், மானம் போயிடுமே, பெருத்த ராஜாக்கு பரிமட்டுமே அப்படி என்று என்ன செய்தாரு? நம்ம வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கு வந்த வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே என்ன திருமணம் செய்து வச்சாங்க தம்பி. யாருக்கு? துரியோதன மன்னனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க தம்பி. அப்படி திருமணம் செய்து 4 மணி குழந்தை மன்னமாக நாங்கள் வாழ்ந்து ஒரு நிலையிலே எனக்கு எப்படி குழந்தை பிறந்தது தெரியுமா தம்பி? எப்படி? சும்மா எங்க மாமியாக்கு 100 பிள்ளை எனக்கும் சும்மா ரவோண்டு கொஞ்சமா ஒரு 10 பெத்திருப்பியா? அது கூட இல்ல. ஒரு 5 பெத்திருப்பியா? அது கூட இல்ல. ஒரு 3 பெத்திருப்பியா? அது கூட இல்ல. ஒரு 2 பெத்திருப்பியா? அது கூட இல்லடா. அது 1 பெத்திருப்பியா? அது சும்மா மத்துல போட்டு கடைஞ்சத்த மாதிரி சும்மா ஒரு 60 புள்ள படுத்து மாமியா பெத்தது 100 இவன் வந்தான் 60 புள்ள பெத்தன்னு என்ன கெசனு கணக்கு வச்சு பெத்துக்கிறீங்க பிள்ளைக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது பிள்ளைக்கு. அப்படிலாம் கிடையாதுடா.
தம்பி அப்படி 60 பிள்ளை பெற்றாலும் ஆசையாக ஒரே ஒரு பிள்ளை தம்பி எப்படி லட்சணபாலன் நம்ம நாடக அலங்காரத்துக்கு சொல்றேன் 60 பிள்ளைன்னு 60 பிள்ளை கிடையாது 60 லட்சணம் வருந்திய ஒரே ஒரு லட்சணபாலன் தம்பி அப்படி ஒரே ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று யாருக்கு பையனுக்கு என் பையனுக்கு பூணூல் கல்யாணம் அப்படி உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணூல் கல்யாணத்துக்கு யார வர வச்சோம் எங்களை பங்காளியா இருக்கக்கூடிய துரியோதனன் இருக்கிற பத்தி அவருடைய பங்காளி யாரு பாண்டவருக்கும் அதாவது குந்தி மாத்திரா தேவிக்கு பிறந்த பஞ்ச பாண்டவர் தம்பி 5 ராஜாக்களும் துரியோதன மன்னன் வந்து நேற்றைய நாள் தினத்திலே அதனால என்ன காரணம் தெரியல தம்பி இன்னைக்கு வந்து மதியாமனை அழைக்கிறார் அப்படி மன்னவர் இருந்தா உங்களுடைய மனைவி இருக்கக்கூடிய பெருந்தர்வாள் வந்துட்டா ஒரு சுத்தம் ஆனாலும் இந்த இடத்துல உட்காந்து பார்த்தா எல்லாம் வரும் ஒரு சுத்தம் அடிட்டு போய் அங்க எங்க தின்ன கிடக்குது எங்க மெத்த கிடக்குது பருத்தா இப்படிதான் தேடும் எவனா ஏற்றி எங்கன்னா போனீங்க மெனு